இந்தியாவிலேயே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்துட்டு இவ்வளோ சுவாரஸ்யமாக இவ்வளோ அழகாக பார்க்கும்போது புன்முறுவலோடு நம்ம சிரித்து ரசிக்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்திருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா தெரியல. அப்படி தான் இருந்தது ஜெயிலர் 2னுடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. ஆரம்பத்தில் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் நிறைய விதமாக சொன்னாங்க. ஆனால் எல்லாருமே காமனாக புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஜெயிலர் 2 பற்றி ஏதோ ஒரு விஷயம் வரப்போகுது அப்படின்னு. ஆனால் அது இவ்வளோ அழகாக இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு யாருமே எதிர்பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு 4 நிமிஷம் வீடியோ அதில் வந்துட்டு அவ்வளோ சுவாரஸ்யம் அவ்வளோ டீட்டெயிலிங் பார்க்கும்போதே இந்த படத்தை பார்க்கணுங்கிற ஒரு உணர்வை கொடுக்குற அந்த விதம் வந்துட்டு நெல்சனுக்கும் சரி அதில் அழகாக வந்துட்டு நடித்த அனிருத்துக்கும் சரி உண்மையிலே வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தான் சொல்லணும். ஜெயிலர் அது வந்துட்டு ஒரு பிராண்ட். ஏற்கனவே அந்த பிராண்டில் வந்துட்டு அந்த படம் என்னவா நடந்துச்சு என்ன பண்ணுச்சு அது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு பொதுவாக தமிழ் சினிமாவில் சொல்லுவாங்க இந்த பார்ட் 2 கலாச்சாரமே வந்துட்டு பெருசாக சுவாரஸ்யத்தை கொடுக்காது, அவ்வளோ ஒன்றும் ஒரு ஈர்ப்பு இருக்காதுங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்துட்டு அண்மை காலங்களில் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன்.